ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில அப்டேட்ஸ் எல்லாம் 2025ல இருக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து மிஷின் செலெக்ஷன் பண்ணி ப்ரோக்ராமுக்குள்ளே போகும்போது நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்கை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ரெக்டாங்குலர் வந்து பவுண்டிங் பாக்ஸ், ரெக்டாங்குலர் ஆரோ மார்க் வந்து இந்த மாடலுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்டாக் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வச்சுக்கேன். இதே ஸ்டாக் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸோ இதில் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு வரும். இந்த ஃபிக்சர்ஸில் வந்து நம்ம குரூப்பிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து ஆட் ஃப்ரம் அ லெவல் அப்படின்னா லெவலில் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே வந்து நம்ம குரூப்பில் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 2 மாடலையும் விட்டுட்டு பாக்கி உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெர்ட் செலெக்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்வெர்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைட் கிளிக், கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபிக்சர் அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ கலர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சேஞ்சஸ் பண்ணிட்டோம். சேஞ்சஸ் பண்ணாமையும் என்ன பண்ணலாம், அண்டோ இருக்கலாம். அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா இதை தவிர்த்து மற்ற இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இதெல்லாம் ஃபிக்சர் இல்லையா. ஸோ மூவ் டு லெவல் 77 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேங்களா, 77ல் இருக்கிறதெல்லாம் ஃபிக்சர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாக் செட்டப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபிக்சர் இருக்கு, ஆட் ஃப்ரம் லெவல் ஸோ 77 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. இது வந்து ஆட் ஆயிடுச்சு. இது வந்து ஃபிக்சர். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே. ஃபிக்சர் கலர் ஏதாவது வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபிக்சர் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு 3D ஏரியா ரப்பிங் போட போறோம். ட்ரெடிஷ்னல் இல்லாமல் ஹைஸ்பீட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். நமக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாக் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா தேவையில்லாம எல்லா இடமும் ஓட வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ அங்கே மட்டும் ஓடிக்கிட்டோம். இப்போ இல்லைன்னா இந்த ஸ்டாக் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதுக்கு ஸ்டாக் அலைன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மட்டும் ரெக்டாங்கிள் போட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை விட்டுட்டு டைரக்டாகவே ஏரியா ரப்பிங் மெஷினிங் சர்ஃபேஸில் வந்து லெவல்ஸ் 77 நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது மட்டும்தான் ஓட்ட போகிறேன். பெரிய இப்படி தான் வைக்க சொன்னேன். ஸோ இந்த ஜென்ரேட் டூல் பார்த்து எடுத்து விட்டுறேன். நீங்கள் இப்படி இதை தனியாக வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் சாலிட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதையும் என்ன பண்ணுது, கணக்கு எடுத்துக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா தெரியும் இது இந்த மாதிரி எடுத்துக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் காம்பனண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மாடல் முன்னாடி கொண்டு போய்க்கலாம். இதையும் வந்து இன்னொரு லெவலுக்கு நான் சேஃபாக மூவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ 89ல் ஆஃப் பண்ணி விட்டுலாமா. ஓகே, இதை மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டாக் மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் மாடல் ஆல் சாலிட்ஸ். ஓகே, இப்போ இதுதான் சாலிட். இப்போ வந்து நம்ம பழையபடி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 89ம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், 77ம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டூல் பார்த்து ஹைட் பண்ணிட்டு நம்ம இந்த ஏரியா ரப்பிங் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து மெஷினிங் சர்ஃபேசஸ் கொடுத்துட்டோம், அவாய்டன்ஸ் தேவைப்படாது, ஸ்டாக் வச்சுட்டேன். இப்போ இந்த ஒர்க் ஹோல்டிங் ஜியாமெட்ரி அப்படின்ற டேப் வந்து புதுசு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஹோல்டிங்குடைய ஏரோ மார்க் கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன ஃபிக்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இது கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து கிளியரன்ஸ், இது ஸ்டாக்னு வருது, இதுதான் கிளியரன்ஸ். இது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு படக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி வந்து ட்ரிம் டூல் பார்த்து அப்படின்னு நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், வீடியோஸ் போட்டு பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து எக்ஸாக்டாக இருக்காது. அதில் என்ன பிரச்சனை வரும்ன்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இங்கே அந்த ஃபிக்சர்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பவுண்டரி வந்து ஆக்சுவல் தான். நமக்கு வந்து எவ்வளோ இருக்கிறதோ பவுண்டரி ரெக்டாங்கிள்
ஸோ அப்போ ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கும். ஸ்டாக் வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டு ஸ்டாக் மாடல் செகண்ட் ஸ்டாக் மாடலுக்காக ஓட்ட போகிறோம். சும்மா உங்களுக்காக ஒரு 1 mm 1 mm டெப்த் ஆஃப் கட், ஜிக்ஸாக், 75% ஸ்டெப் ஓவர். நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக என்னென்ன பேராமீட்டர்ஸ் திங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொடுக்குறீங்க. நம்ம இதில் இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஓகே. ஜென்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் பொதுவாகவே. இது பொதுவாகவே எதனால அப்படின்னா லோடிங் சர்ஃபேசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. சர்ஃபேசஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கேனிங் வந்து நடக்கும். ஸ்கேனிங் நடக்கணும், அதுக்கப்புறம் ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே ஓடணும், பவுண்டரி கண்டெய்ன்மெண்ட் எல்லாம் அதை ஸ்கேன் பண்ணணுன்றனால உங்களுக்கு டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் மல்டி த்ரெட்டிங் கொடுப்போம். மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா பழைய டூல் பாத்தில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராசஸிங் நடக்கிறதுக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வியூல போயிட்டு மல்டி த்ரெட்டிங்னு வச்சா இது லோடிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரைட் கிளிக் ஹை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா லோடிங் ஆகும். இப்போ இங்க இங்க எடுக்குது இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 கட்டர் போட்டிருக்கீங்க, எடுக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சேஞ்சஸ்க்காக ஒரு சின்ன கட்டர் போடுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எங்க எடுக்குது எங்க எடுக்கலன்னு. 6 mm கட்டர் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 1 mm டெப்த் ஆஃப் கட்டு, 70% ஸ்டெப் ஓவர் எடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. இது லோடிங் ஆகட்டும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடம்லாம் ஓடுதா ஓடலையா அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் ஃபிக்சர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுண்டரியை வந்து லிமிட் பண்ணுவோம். பவுண்டரியை வந்து நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி போட்டு நம்ம பிடிப்போம். இப்போ டூல் பாத் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே நமக்கு இது வர்றனால நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு 5 mm 5 mm விட்டுட்டு போயிடும் அப்படின்றாங்க. இங்க பாருங்களேன், இங்க ஓடும்போது கூட இங்க இப்படி ஹிட் ஆகாது. நமக்கு இந்த டூல் பாத்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடும், ஓடிடும். இப்ப நீங்க இதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது கூட நீங்க ஆட் பண்ண ஃபிக்சரோட இது சிமுலேஷன் கொடுத்துரும் உங்களுக்கு. இப்ப நம்ம இதை ப்ளே பண்ணலாம். அப்ப இந்த 6 mm கட்டுறதுனால இவ்வளவுதான் என்ன பண்ண முடியுது, எடுக்க முடியுது. இன்னும் நம்ம பெட்டரா பாக்குறதுக்காக ஒரு 3 mm கட்டாரோ 2 mm கட்டரோ நமக்கு டெப்த் ஆஃப் கட் எல்லாம் நான் ரஃபா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக இப்படி கொடுக்குறேன். நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் மீட்டில் இருக்கணும், பேபி ஹோல்டரில் பிடிக்கணும். ஓவர் ஆங்கிள்லாம் ரொம்ப இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போ சிமுலேஷன் பண்ணும்போதும் நீங்கள் ஸ்டாக்கை வச்சே என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக சிமுலேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் ஹை, பாருங்க இங்கே வந்து இந்த ஃபிக்சர் டச் ஆகாது. அதே மாதிரி இங்கே ஓடும்போது இந்த ஃபிக்சர் டச் ஆகாது. இங்கே ஓடுற மாதிரி இருந்தால் கூட இந்த இடம் வந்து எடுக்காது. ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஃபிக்சருக்கு ஏற்ற மாதிரி விட்டுரும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வெரிஃபை. பாருங்க ஃபிக்சர்ஸோட சேர்த்து வந்துடும் நம்மளுக்கு. ஓகே ப்ளே. டெப்த் லிமிட் பண்ணிக்கலாம். கீழே எல்லாம் ஓடுறது வந்து டெப்த்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாதனால. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்சரோட சேர்த்தி ஃபிக்சரும் உங்களுக்கு படாமல் என்ன ஆகும், அந்த ஸ்டாக் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் ஓடி போகும்.
ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஏன்னா உட்காந்து நம்ம பவுண்டரி என்ன பண்ண வேண்டாம். லிமிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டாக் இல்ல, இந்த இடத்துல ரிமூவ் பண்றீங்கன்னா, இந்த கிளாம்ப வந்து ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த கிளாம்ப் இல்லாம ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இதையே காப்பி பண்ணிக்குவோம். இதுவே பேஸ்ட் பண்ணுவோம். பாராமீட்டர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து விட்டுர்றேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்ல. அப்ப என்ன ஆகுது? இதுல வந்து எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாதப்போ, டெப்த் மட்டும் நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம். இன்னும் சும்மா எல்லா இடமும் ஓடிட்டு இருந்தா வேஸ்ட்டுன்றனால, பாருங்க இந்த இடத்துல எல்லாம் டூல் பாத் எடுக்கும். இது வந்து அந்த இடத்த என்ன பண்ணிரும்? அவாய்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ட்ரிம் டூல் பாத் வந்து எடுத்துப்போம். இந்த ட்ரிம் டூல் பாத் எடுத்துட்டு சொல்லுங்க. இங்க இருக்கும். ட்ரிம் டூல் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத எடுத்துட்டு நம்ம எது எதெல்லாம் ட்ரிம்மிங் பவுண்டரீஸ் எல்லாம் பவுண்டரியா எது எது போட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாம் விட்டுட்டு மத்த இடம் எல்லாம் ஓட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, இதுல வந்து டூல் பாத், ட்ரிம் டூல் பாத், செயின், செயின், ஓகே. எந்த பக்கம் எடுக்கணும்? இந்த பக்கம் தான் எடுக்கணும். எந்த ஆப்பரேஷன் அப்படின்னு இப்ப இந்த ஆப்பரேஷன் அப்படின்னு குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பரேஷன் தான் ஓட்டப் போகுதுன்னு குடுத்துருக்கேன்னா, ஓகே குடுத்தேன்னா, இந்த ஆப்பரேஷன அந்த ஏரியாவுக்கு வரும்போது ரிட்ராக்ட் பண்ணும். ஓகே. ஆனா, இங்க பாருங்க, நான் குடுத்த பவுண்டரி வரைக்கும் அது என்ன பண்ணும்? எடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுதான் கிளாம்ப் ஏரியானா, இத விட கட்டரோட பாதிய விட அதிகமா ஆஃப்செட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க 10 கட்டர் எடுக்குறீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த செயின இந்த வெளியில 5 க்கு மேல ஆஃப்செட் பண்ணணும் 6 அப்பதான் நீங்க இத குடுக்கும்போது பிரச்சனை இல்லாம இருக்கும். நீங்க இப்படி குடுத்தீங்கன்னா, இதுதான் கிளாம்ப் சைஸ்னா, கிளாம்ப்லயே வந்து என்ன ஆயிரும்? பாதி கட்டர் உள்ள, பாதி கட்டர் வெளிய கிளாம்ப்ல ஏறி ஓடிரும். அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது, இந்த டூல் பாத் வந்து இந்த லேட்டஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ தான். ஏன்னா, இது கொஞ்சம் கிளாரிட்டியோட சொன்னா தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுன்றனால தான் லென்த்தா போயிருக்கு. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்போட நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க் யூ சோ மச்.